உங்களை ஒன்றும் நாங்கள் சும்மா அரெஸ்ட் பண்ணல. உங்க கார்ல இருந்து பணம் எடுத்திருக்கோம். சார்ஜ் ஷீட் போடணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. நீ என்ன வெடி பார்த்து நிக்கிற? உள்ள கூட்டிட்டு போ. போ. வாட்? இன்ஸ்பெக்டர், 1 செகண்ட். நான் இவருடைய ஃபேமிலி மெம்பர். இவர் மீடியா கிட்ட பேசணும்னு நினைச்சா அவரை கொஞ்சம் பேச விடுங்களேன். என்ன ப்ராப்ளம்? இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. கரண், நீ டென்ஷன் ஆகாத. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். உன்னோட ஃபேன்ஸ், உன்னோட கிரிக்கெட், உன்னோட கேம், மொத்த உலகமும் உன் கூட தான் இருக்கு. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் 5 நிமிஷம் கரண் கிட்ட பேசலாமா? ஜஸ்ட் 5 நிமிஷம். ஓகே, இதுல ஒரு என்ட்ரி போட்டுட்டு உள்ள போய் பாருங்க. விக்னேஷ், லாக்கப் தர. சார், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க? கான்ஸ்டபிள், எப்படி இருக்க? எல்லாம் ஓகேவா? என்னாச்சு? என்னையா அப்படி பாக்குற? என்ன மறந்துட்டியா? அட யோசிச்சு பாரு. அவன்தான் கொஞ்ச நாள் முன்னாடி இங்க இருந்த கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ கூட என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டல. நீ கூட என்ன கிண்டல் பண்ணி கேலி பண்ணிக்கிட்டு இருந்தல. நான் அவனேதான். என்ன என்ன ஞாபகம் வரலையா? ஓ, அது சரி, வருத்தமா இருக்கோ? எதுக்காக இவர்கிட்ட நாம ரொம்ப வருத்தப்படுறோம்னு நீ இப்போ வருத்தப்படுறல்ல? சரி சரி விடு, டேக் இட் ஈஸி, மறந்துற. அது சரி, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீ இவனோட ஃபேன் தானே? நீ இவனை ரொம்ப பெரிய ஃபேமஸ் கிரிக்கெட்டர்னு சொன்ன. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லடா, தேவையில்லாம ஏன் அப்படி நினைக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லையா? லிசன், ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். இவன் நிஜமாவே ரொம்ப ஃபேமஸ் கிரிக்கெட்டர் தான், ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் தான். இவனை என்னைக்கே கைவிட்டுறாத. எப்பவும் இவன் ஃபேனாவே இரு. அட என்னப்பாச்சு? ஏய் கான்ஸ்டபிள், அவனுக்கு என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னு? காலம் எல்லாம் காலத்தோட விளையாட்டு தம்பி. இந்த காலம் இருக்கே, எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்துல நல்லது, சில நேரத்துல கெட்டது. இப்படி காலம் போயிட்டே இருக்கும். இப்ப பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அங்க இருந்தேன், அப்போ எனக்கு கெட்ட நேரம். ஆனா இப்போ அது சரி கரண், நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னேன் தெரியுமா? நீ ஃபேமஸ் கீமஸ்லாம் இல்லைன்னு சொன்னேன். நான் எல்லாருக்கிட்டையும் எதுக்கு நீங்க இவன் ஃபேனா இருக்கீங்கன்னு கேட்பேன். ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். நீ நிஜமாவே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர். அதோட இப்போ மேட்ச் ஃபிக்ஸரும் ஆயிட்ட. இன்னைக்கு நிஜமாவே நீ ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் ஆயிட்ட. நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட. உனக்கு நிறைய பேர் கிடைச்சிருச்சு. அவமரியாதையா இருந்தாலும் சரி, பேர் கிடைச்சதில்ல. வெளி உலகத்துல உன்னை பத்தி யார் என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு ஒன்னும் தெரியாது. ஐ கான்ட் டெல் யூ. அந்த வெளி உலகத்துல எல்லாரும் உன்னை விட்டு விலகியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நீ ஏதோ ஒரு நோயாளி மாதிரி. ஒரு மனுஷனுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அப்ப அவனுக்கு இந்த உலகத்துடைய உண்மையான முகம் தெரிஞ்சிடும். நீயே பாரு, உன் ஃபேன்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? அந்த பிரகாசமான உலகம் எல்லாரும் காணாம போயிட்டாங்க. ஆனா நான் இங்க வந்தேன் உன்னை பார்க்க. ஏன்? இங்க பாரு, நீ வேணா என்ன எதிரியா நினைக்கலாம், ஆனா நான் உன்னை கேர் பண்றேன் தம்பி. நம்ம எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் உன்னுடைய பிரதர் இல்ல. நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல நிறைய கேர் இருக்கு. உன்னை பத்தி கவலைப்படுறேன். நீயே பாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் வீட்டை விட அவ்வளவு ஒன்றும் தூரம் இல்ல. இருந்தாலும் உன்னை இங்க பார்க்க வந்தது யாரு? நான் மட்டும்தான். அவ வரலையா? யார் உன்னை பார்க்க வரணுமோ அவ வரல. அதான் உன்னோட மனைவி. அவ எங்க? அவ ஏன் வரல?
கிரிக்கெட்டர் கரண் ஜெயிலுக்கு வந்துட்டாரு. இப்போ அவருக்கு எதிராக காவல்துறையில கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இனி என்ன நடக்க போகுதுங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களுக்கு இணைந்திருங்கள். அங்க பாருங்க, மிஸ்ஸஸ் கரண், கரணோட வைஃப் பிரீதா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேள்விகளை கேட்கலாம். மேம், மேட்ச்ல தோக்குறதுக்காக கரண் கண்டிப்பா லஞ்சம் வாங்கியிருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது, அதெல்லாம் சுத்தமா போய். எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க மேம்? ஒருவேளை நீங்க அவரோட ஒய்ஃப்ங்கிறதுனால அவரை காப்பாத்துறதுக்காக போய் பேசுறீங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. கரணுடைய கார்ல நிறைய பணம் கிடைச்சிருக்கு. இந்த பணத்தை கண்டிப்பா அவர் வாங்கியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் எந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கும் பண்ணல. அப்படின்னா அவரோட வண்டியில அவ்வளவு கேஷ் எங்க இருந்து வந்தது? இங்க பாருங்க, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் புருஷனை பார்க்க நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னோட பதில் எப்பவுமே ஒண்ணுதான். என்னோட கணவர் இன்னசென்ட். அவர் எந்த தப்புமே பண்ணல. ஒரு பொண்டாட்டிக்கும் அவளோட புருஷன் இன்னசென்ட்டா தான் மேம் தெரியுமா? எங்க அவ? உன்னோட மனைவி எங்க? மிஸ்ஸஸ் பிரீதா கரண் லூத்ரா, லூத்ரா ஹவுஸோடைய முதலாளி. முதலாளி தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் உன் மனைவி. அதனால தான் அவ இங்க வரல. ஏன்னா இப்போ லூத்ரா ஹவுஸ்ல உட்காந்துட்டு இருப்பா, அதுவும் முதலாளி மாதிரி. அந்த சோஃபால காலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு டிவி செட்டுக்கு முன்னாடி நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருப்பா. அதுவும் நீ அரெஸ்டான நியூஸை பார்த்துக்கிட்டு அவளுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி உங்க 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்லைல்ல. அதனால தயவு செஞ்சு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத கரண். அவ இங்க வருவா, பணத்தை எடுப்பா, பெயில பண்ண வைப்பா, உன்னை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுவான்னு நினைக்காத. ஏன்னா அவ அப்படி பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை சட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது ப்ரொவிஷன் இருந்தா, அதாவது புருஷன் பிரச்சனையில இருக்கும்போது அந்த டைம் மட்டும் இந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. அதாவது எப்போ புருஷனுக்கு எல்லாமே சரியாயிடுதோ, மறுபடியும் கல்யாணம் வேலிட் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க இதெல்லாமே செய்வாங்க. அவளுக்கு உன் மேலேயோ குடும்பத்து மேலேயோ எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவளுக்கு வேண்டியதெல்லாம் லூத்ரா ஹவுஸ், லூத்ரா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லூத்ராஸுடைய எல்லாம் பிசினஸ், பவர், இதுலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஹியர் அட் த எண்ட் ஆஃப் த டே அவ உன்னுடைய பொண்டாட்டி தானே. அதனால ஒருவேளை நீ அரெஸ்ட் ஆன அந்த நியூஸை கேட்டு அவ வெக்கப்பட்டு துணியை போட்டு மூடிக்கிட்டு அவ முகத்தை மறைச்சிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பாளோ? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட நான் எந்த ரெக்வஸ்ட்டும் பண்ணல. நெவர். நான் எப்போ உன்னை வெறுக்க தான் செஞ்சிருக்கேன். நீ எப்பெல்லாம் என் முன்னாடி வரியோ அப்போ எனக்கு என்ன தோணும் தெரியுமா? என்னோட பேட் எடுத்து உன் மண்டையை உடைக்கலான்னு தோணும். அடி நடிக்கணும். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் நீ என் பக்கமே திரும்பி வரவே கூடாது. ஆனால் இன்னைக்கு முறை என்னோட வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னப்பா சொல்ற? சொல்லு சொல்லு சொல்லு. இங்கிருந்து போயிடு. கெட் அவுட். ஜஸ்ட் லீவ் மீ அலோன். வெறுத்து போயிருக்கேன். உன் மேலே கோவத்தை காட்டிட போகிறேன். ஒழுங்காக வெளியே போயிடு. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை இங்கேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. நான் என்ன பண்ணுறது? என்ன? வெளியே போயிடு. கோ. ஒருவேளை அதுதான் உனக்கு சந்தோஷம்னா சரி கரண், நான் இங்கேருந்து போயிடுறேன். நீ உன் உடம்ப பார்த்துக்கோ. நீ என்கிட்ட போயிடுன்னு தானே சொன்ன, அதுதான் பண்ண. அதுவும் நீ என்ன கூப்பிடணும், அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வந்துடணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன். அடடா அடடா, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் இதயத்துக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஹவ் ஐ விஷ் இனிமே நான் மட்டும் இல்லை, நான் பிரீதாவுடைய கண்ணில் கண்ணீரை பார்த்தேன்னா உன் மனசுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அட என்னையா பிருத்வி, இவ்வளோ பேராசெல்லாம் நல்லது இல்லை. பேராசை உடம்புக்கு கெடுதல். நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? இங்க பாரு, நான் கரணை பார்த்துக்கிட்டே வேலை பண்ணிடுறேன். அடடா சார் ப்ளீஸ். போதும், நிறுத்துமா. ஸ்டேஷன்ல வந்து அழுது கலாட்டா பண்ணாதீங்க. உன் புருஷன் எப்படி பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். சார் அவர் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க. அவர் ராத்திரி முழுக்க வீட்ல தான் இருந்தார், வெளியே கூட போகல. அவர் எதுவுமே பண்ணல, விட்டுருங்க சார். அது சரி, அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் சொல்லுதா? ஆமா போய் சொல்லுது. என்ன நான் சொல்றேன்ல, அவர் எதுவும் செய்யல. ப்ளீஸ் விட்டுருங்க சார். பாருங்க, உங்க ஆதங்க எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு உங்க புருஷன் நல்லவனா தான் தெரியும்.
நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் எத்தனை முறை உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணனோ அத்தனை முறை நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கறனால தான் அவனுக்கு இந்த ஆட்டம் போடுறானுங்க. நீ தான் தப்பு செய்யறதுக்கு அவனை தூண்டுற. Sir, வாயை please. மூடிட்டு இங்கிருந்து கிளம்பிடு. Please, sir, please, இல்லனா sir. உள்ளேயும் தூக்கி உள்ள Sir, வச்சிரு. please, அவரை விட்டுருங்க, அவளை வெளியில sir. போ சொல்லு. தேவலாம் ஐயோ, பேசிட்டு அவர் இருக்காத. எதுவும் செய்யல சார். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க கூட்டிட்டு சார், போங்க. ப்ளீஸ். நீ போய் வேலைய பாரு. சார் நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். ஏய் அமைதியாரு. எப்படிதான் அந்த பொண்டாட்டிங்க எல்லாம் தான் புருஷனை கண்ணை மூடிட்டு நம்புறாங்களோ தெரியல. என்னைக்குதான் அவங்க எல்லாம் திருந்த போறாங்களோ. நாம சொல்றது அவங்க நம்புறதே கிடையாது. சார் எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த பொண்டாட்டிக்கு முதல்ல புருஷனை கெடுப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு கிளம்பி வந்துருவாங்க. என் புருஷன் நல்லவன் இது அதுன்னு. சரி சரி நீ போய் வேலைய பாரு. ஓகே சார். அந்த ஃபைலை கொண்டு வா. என்ன விடுங்க. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் வீட்டை நாசம் பண்ணிட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். விடவே மாட்டேன். என் கரண்டை திருப்பி கூட்டிட்டு வரணும். என்னாச்சு? இவரோட கண்டிஷன் ஏன் இப்படி திடீர்னு மாறுச்சு? டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டிஷன் எப்படி ஆயிடுச்சு? ப்ளீஸ் ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்களேன். என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்ச நேரத்துல பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. he will be fine. நான் டாக்டர் கிட்ட இவரோட கண்டிஷனை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். இட்ஸ் ஓகே ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை சரி ஓகே வந்துருவாரு. அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரு. அண்ணி ப்ளீஸ் அழறத நிறுத்துங்க. நீங்க இந்த மாதிரி பலவீனம் ஆயிட்டீங்கன்னா எல்லாரோட நிலைமையும் என்ன ஆகும்? நம்ம தானே ஃபேமிலிய பாத்துக்கணும் இல்லையா? ப்ளீஸ் அழாதீங்க அண்ணி. அண்ணா இந்த நிலைமையில இருக்காரு. இன்னொரு பக்கம் கரண் ஜெயில்ல வேற இருக்கான். அண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. கரணை சீக்கிரமா நம்ம வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். அண்ணி ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு அழாம இருங்க. சமீர் என்னத்த சீக்கிரமா ஒரு நல்ல லாயருக்கு கால் பண்ணுப்பா. கரணை எப்படியாவது பெயில்ல வெளியே கொண்டு வா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியாத்த. அண்ணி ப்ளீஸ் அழாதீங்களே. இப்படி அழறதால எதுவுமே மாறாது அண்ணி. ஐ விஷ் ரிஷப் இங்க இருந்திருக்கணும். போன தடவை கரணை அரெஸ்ட் பண்ணும்போது ரிஷப் அவனை எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு மட்டும் ரிஷப் இருந்திருந்தா எல்லா விஷயத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணிருப்பான். இன்ஸ்பெக்டர் சார், நான் என்னோட புருஷனை பார்க்க வந்திருக்கேன். கிரிக்கெட்டர் கரண். ஆமா, அவர் என்னோட புருஷன். அதோட நான் இங்க அவரை பார்க்க வந்திருக்கேன். என்னோட சஜஷனை கேளுங்க. நீங்க உங்க டைமையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய வக்கீல ஹையர் பண்ணுங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட இருந்து எல்லாமே போயிடும். உங்களால எப்படி அப்படிலாம் சொல்ல முடியும்? மனசு கஷ்டமா இருக்கா? எங்களுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த யூனிஃபார்முக்கு பின்னாடியும் ஒரு மனசு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானே கரணை எல்லா விஷயத்திலயும் ஃபாலோ பண்றவன். ஆஸ் a பிளேயர் கரண் என்னோட ஃபேவரட். கிரிக்கெட்டர் கரண் மறுபடியும் கிரவுண்ட்ல இறங்கி விளையாட போறான்னு தெரிஞ்சதும் என்ன மாதிரியான அவரோட ஃபேன்ஸுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? சார் நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நம்மளோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் மறுபடியும் விளையாடுறாருன்னு 4-6 அடிச்சு நம்ம ஜெயிச்சிரோம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் மனசே உடைஞ்சு போச்சு சார். பாத்தீங்கல்ல இவர் எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு. இன்னும் எல்லாருக்கும் அப்படிதான். நானும் கிரிக்கெட்டர் கரணை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, அதுவும் மேட்ச் பிக்சிங்காக, நானே ரொம்ப ஷாக்ல தான் இருந்தேன். கிரிக்கெட்டர் கரண் மேட்ச் பிக்சிங்கா? உண்மையை சொல்லணும்னா நான் கரணை அரெஸ்ட் பண்ணணும்னே நினைக்கல. ஏன்னா என்னோட தம்பி கரணோட ரொம்ப பெரிய ஃபேன். இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கே போகல கரணோட மேட்சை பார்க்கறதுக்காக. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் உங்களோட கணவர் மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையில முக்கியமான ஆளு. லட்சக்கணக்கான ரசிகர்களோட இதய துடிப்பு. அவர் எங்க எல்லாரோட நம்பிக்கையும் உடைச்சிருக்காரு. ஏன் அப்படி பண்ணாரு? என் கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். அவர் பதில் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு. ஒருவேளை அவர் நிஜமாவே இதை பண்ணியிருந்தா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இங்க பாருங்க மிஸ்ஸஸ் கரண், நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நானும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான். ஏன்னா கரணோட கார்ல இருந்து நாங்க பணம் எடுத்திருக்கோம். அது இல்லாம சில போட்டோஸும் கிடைச்சிருக்கு. அதுதான் அவரு பண்ண எல்லா குற்றத்தையும் எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கு. கரண் கூடிய சீக்கிரம் வெளியில வந்துருவாருங்கிறத மறந்துருங்க. இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. மேம், ரீதா, சரியான சொல்லுங்க. பதில் நீங்களே சொல்லுங்க. யாரை உள்ள வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? யார் காரணம்? கேஸ் சொல்லுங்க, ஃபைல் கேளுங்க. பண்ணீங்களா? வெளியில போங்க. இந்த கேஸ் Please, மேம் எப்படி அந்த பணம் வந்துச்சு? வெளியில போங்கன்னு சொல்றாங்க. போங்க. சொல்லுங்க மேடம். போங்க, பின்னாடி போங்க. வெளியில போங்க, கேளுங்க. தள்ளி போங்க. பின்னாடி போங்க. போங்க, சொல்லுங்க. போங்க.
நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். கரண் லட்சக்கணக்கான இதயங்களோட துடிப்பு. இந்த கண்ட்ரியோட மூல முடுக்கல கரணோட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியணும். அந்த பதில நானே சொல்றேன். இங்க பாருங்க, சார், உள்ள விடுங்க அதெல்லாம் சார். முடியவே முடியாது. சார், ஒரே ஒரு கேள்வி மீடியாக்காரங்க மட்டும் போலீஸ் கேட்டு ஸ்டேஷன் போயிடுறோம். வரவே கூடாது. உள்ள விடுங்க கிளம்புங்க. மேம். தள்ளி சொல்றத போங்க. கேளுங்க கரண் மேடம். ஒன்னும் சார். மேட்ச் ஃபிக்ஸர் இல்ல. அவர் ஒன்னும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணல. பிரீதா லுத்ரா லைவ் ஆன் நியூஸ் சேனல்ஸ். இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா அவர் கார்ல ஏன் இவ்வளவு பணம் இருந்துச்சு? அந்த பணம் அவரோட கார்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த பணம் மேட்ச் ஃபிக்ஸிங் பணம் கிடையாது. அப்படின்னு அது எந்த பணம்? ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 2 வருஷமா எந்த மேட்சுமே விளையாடலையே, பணமும் சம்பாதிக்கல. அப்படின்னா இந்த பணம் எங்க இருந்து வந்தது? பெப்பே இல்லையே. இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இது. அப்ப பிரீதாவுடைய புருஷனான அவனும் அதை சந்தோஷமா பார்க்க உரிமை இருக்குல்ல. கரண், பாரு பிரீதா போன்ல. அவர் பணம் சம்பாதிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரண் இருக்காரு, அவர் ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலி பிலாங் பண்ணவர். உங்களுக்கு அவரோட இன்டர்னல் பிசினஸ் பத்தியோ இல்ல பினான்சியல் மேட்டர்ஸ் பத்தியோ எப்படி தெரியும்? இங்க பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். கரண் ஒன்னும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணல. அவர் மேட்ச் ஃபிக்ஸர் இல்ல. ஏன்னா அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்க, அது ரொம்ப கிளீனா இருக்கு. ஒருவேளை அவர் ஃப்ராடா இருந்தா இல்ல மேட்ச் ஃபிக்ஸரா இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பாஸ்ட்லயும் செஞ்சிருப்பார்ல. நீங்க அவரோட பாஸ்ட்ல எந்த மேட்ச் வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஏடகுடமான ரெக்கார்ட் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி க்ளீன். அதோட இந்த விஷயத்த நான் அவரோட மனைவிங்கிற முறையில சொல்லல. இன்ஃபேக்ட் இந்த சினாரியோல என்ன அவரோட மனைவியை நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா நான் அவரோட மனைவியை விட மேல. நான் அந்த இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அண்ட் அவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர். ஒருவேளை அவர் துரோகம் பண்றதா இருந்தா இல்ல ஏமாத்துறதா இருந்தா தில்லுமுள்ளு பண்றதா இருந்தா அவர் அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல கூட செஞ்சிருக்கலாம்ல. எங்க பிசினஸ்ல கூட அவர் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் 1 ரூபாய்க்காக கூட தில்லுமுள்ள என்னோட கம்பெனில செஞ்சதே இல்ல. அப்படின்னா ஏமாத்துறதோ இல்ல துரோகமோ அவரோட ரத்தத்திலே கிடையாது. இது அவரோட கேரக்டரே இல்ல. சோ ஒரு பிசினஸ் பார்ட்னராவும் ஓனராவும் நான் என்ன சொல்றேன்னா, என்னால கேரண்டியா சொல்ல முடியும், கரண் மேல என்னால பழி சுமத்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் சுத்தமா அர்த்தமே இல்ல. அவர் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அவரால மேட்ச் ஃபிக்ஸிங் செய்யவே முடியாது. பாத்தியா, நான் தான் சொன்னல, உறவை கூட முறிச்சிருவாங்க. பிரீதா என்ன சொன்னான்னு பார்த்தல. அவ இந்த சினாரியோல உன்னோட இல்ல. உன்னோட இந்த கிரைம் சினாரியோல உன் கூட சுத்தமா இல்ல. அவ டைரக்டா சொல்லல, அவ இன்டைரக்ட்லி ஹிண்ட் கொடுத்துட்டா. அவ உன்னை கை விட்டுட்டா. எல்லாரும் பாத்தீங்கல்ல, இதுதான் பிரீதா. எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாங்கன்னு எப்படி நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, நான் இந்த ஃபேமிலில இருக்க எல்லா மெம்பர்ஸ் கிட்டயும் ரெக்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்பவும் பிரீதாவை நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தா உங்க கண்ணை தரங்க ப்ளீஸ். உங்க கண்ணு முன்னாடிதான் இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஐ மீன், இவங்களுக்கு சலிப்பே வராதா? ஐ மீன், ஞாபகம் இருக்குல்ல, அவ இந்த வீட்டுக்கு முதல் முறை வந்தப்ப என்ன சொன்னா? பணத்துக்காக வந்திருக்கேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு அண்ணன் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும் போது இவங்க பாட்டுக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னரா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட் ஹிஸ் வைஃப். இங்கேயும் பணம் இதெல்லாம் சொல்லி என்ன நிரூபிக்க நினைக்கிறாங்க? இதுல என்ன கிடைக்குது அவங்களுக்கு? சிம்பிள். இவன் நமக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறான் இவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. நம்ம ஃபேமிலின்னு நினைச்சு அவ இங்க வரல, பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கான். சொசைட்டிக்கு முன்னாடி இவ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன நடந்தாலும் சரி இவள ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு இப்படி பண்றான். ஏன்னா இவளுக்கு தான் நம்ம மேல அக்கறையே இல்லையே. எப்படி பேசுறா பாத்தியா? என்னமோ அவளை இந்த வீட்ல யாரும் மருமகளா ஏத்துக்காத மாதிரி இருக்கு. கரீனா, ஆஃப் பண்ணிடு. நான் இதையெல்லாம் பார்க்கல, எனக்கு வேண்டாம். பிரீதா தான் ஒரே நம்பிக்கையா இருந்தா, இன்னைக்கு அதுவும் போயிடுச்சு. இன்னைக்கு பிரீதா என்னோட எண்ணத்தை மட்டும் இல்ல, என்னோட மனசையும் பிலீஃபையும் எல்லாத்தையும் உடைச்சிட்டா. எல்லாமே செதஞ்சு போச்சு. அம்மா, அம்மா போதும். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் தான் உங்களை வார்ன் பண்ணல, பிரீதாவை நம்பாதீங்கன்னு அவ்வளவு சொன்னேன்ல. அவ முன்ன இருந்த பிரீதாவே இல்ல. அவ ஒரு நல்ல மனுஷியும் இல்ல, நல்ல மருமகளும் இல்ல. அவ ஒரு நல்ல அண்ணியும் இல்ல, எதுவுமே இல்ல. ப்ளீஸ், இப்போ உங்க முன்னாடி என்ன நடந்ததோ அதை பார்த்து கொஞ்சம் கண்ணை தரங்க. இப்பவாது புரிஞ்சுக்கோங்கம்மா.
ஆனா மேம் அவர்கிட்ட நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அத வச்சு பாக்கும்போது அவர் ஏமாத்துறாருங்கிறது நல்லாவே தெரியுதே. உங்க பேச்சுல எந்த ஆதாரமும் இல்ல. சோ ப்ளீஸ் சொல்லுங்க என்னதான் நடந்தது? இந்த கேஷோட சோர்ஸ் என்ன மேடம்? சொல்லுங்க. எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பணம்? ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, மீடியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அத சொல்லியாச்சு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. Now excuse me. மேம் one more question. இங்க பாரு, ஐ எம் ரியலி சாரி. நான் வேணும்லாம் இந்த நியூஸை உங்ககிட்ட காட்டல. நான் உன் மனசை காயப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா நான் உனக்கு உண்மையை காட்டணும்னு தான் நினைச்சேன். நீ இதை பார்த்தல, அவ என்ன சொன்னான்னு கேட்டல. அதனால நீ பிரீதா கிட்ட எந்த விதமான தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சிராத. அவ இங்க வருவா, உனக்கு பெயில் வாங்கிட்டு வந்து உன்னை ஜெயில இருந்து இங்க இருந்து கூட்டிட்டு போவா. இல்ல கரண், அந்த மாதிரிலாம் நடக்காது. அவ வந்தா, வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டா. என்ன சொன்னான்னு கேட்டல. இப்போ எல்லாம் முடிஞ்சது. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, சாப்டர் க்ளோஸ்ட். பிருத்வி, நீ இங்க இருந்து போயிட ப்ளீஸ். நான் தான் சொல்றேன்ல, என் கோவத்தெல்லாம் உன் மேல காட்டிடுவேன். போயிடு, என்னை தனியா விட்டுற. உடம்ப பாத்துக்கோ கரண். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ண மறந்துடாத. அதோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அவர் கால் பண்ண அலோவ் பண்ணுவார். நான் கூட இங்க இருந்து கால் பண்ணேன், அதுவும் இங்க உள்ள இருந்தப்ப. அதோ நீ உட்கார்ந்து இருந்தால அதே இடத்துல தான் உட்கார்ந்துருந்தேன்.